Hi friends, in this video in தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது ஜாவாவில் என்னென்னு பார்க்க போகிறோம். அப்ஸ்ட்ராக்ஷன்னா ஒன்றும் இல்லை, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு கொடுப்போம். நம்ம அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டில் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்துட்டிங்கனாலே அது அப்ஸ்ட்ராக்ட்னு ஆகிடும். ஒரு நார்மல் மெத்தட் கொடுத்துருக்கோம். கம்பல்சரி நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கொடுக்கணும், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். பட் அது பாடி ஸ்ட்ரக்சர் கொடுக்கக்கூடாது. நார்மல் கிளாஸ் ஒன்று டிக்ளேர் பண்ணலாம் நீங்கள். ஸோ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம், நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம். நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னா நார்மல் மெத்தட். அதில் நெஸ்டட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸும் நம்ம கொடுக்கலாம். ஒரு கிளாஸுக்குள்ளே இன்னொரு கிளாஸ் கொடுத்தோன்னா அதுதான் வந்து நெஸ்டட் கிளாஸ். ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ளே இன்னொரு நெஸ்டட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஜஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸ்டாட்டிக்ன்றது வந்து ஒரு மெத்தட். இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தடும் கொடுக்கலாம், பப்ளிக் வாய்ட் டெஸ்ட் நார்மல் மெத்தட் அதுவும் கொடுக்கலாம். ஸோ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே நார்மல் மெத்தட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கணும். பட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கம்பல்சரி இருக்கணும். அதில் பாடி ஸ்ட்ரக்சர் கொடுக்க மாட்டோம். இப்போது கிளாஸ் ஏ அப்படின்றது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். கிளாஸ் பின்னு ஒரு நார்மல் கிளாஸ் வந்து எக்ஸ்டென்ஸ் ஏ அப்படின்னா கிளாஸ் பி வந்து ஏவை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அப்போ பின்றது வந்து சப் கிளாஸ். ஸோ இதுக்கான பாடி ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல கொடுப்போம். கேர்லி பிரேசஸ்குள்ளே கொடுக்கணும் பார்த்திங்களா, இதுதான் பாடி ஸ்ட்ரக்சர். எத்தனை அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கோ அத்தனைக்கும் நம்ம இங்கே சப் கிளாஸில் பாடி ஸ்ட்ரக்சர் கம்பல்சரி கொடுத்தாக்கணும், இல்லைனா எரர் நமக்கு த்ரோ பண்ணும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மஸ்ட் பி டிக்ளேர் ஆஸ் அப்ஸ்ட்ராக்ட். கிளாஸை வந்து அப்ஸ்ட்ராக்ட்னு கம்பல்சரி நம்ம கொடுத்தாகணும். அப்போ தான் அது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுன்னு கணக்கில் எடுத்துக்கும். மஸ்ட் ஹேவ் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். கம்பல்சரி ஒரே ஒரு மெத்தடாவது அப்ஸ்ட்ராக்ட்ன்றது இருக்கணும். வேறு எந்த மெத்தடும் இல்லைனாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கம்பல்சரிலி டிக்ளேர்ட். கண்டிப்பாக ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாவது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே கொடுக்கணும், இல்லைனா நமக்கு எரர் த்ரோ பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேன் ஹேவ் நார்மல் மெத்தட். நார்மல் மெத்தட்ன்றது பப்ளிக் வாய்ட் டெஸ்ட், தான் நார்மல் மெத்தட். நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் பப்ளிக் வாய்ட் டெஸ்ட்டாகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து ஸ்டாட்டிக் மெத்தடாகவும் இருக்கலாம். ஒரு நார்மல் மெத்தட். நார்மல் மெத்தட் கொடுத்தாச்சு. சப் கிளாஸ் மஸ்ட் ஹேவ் பாடி ஸ்ட்ரக்சர் மஸ்ட் கிவ். கிளாஸ் பின்றது தான் சப் கிளாஸ். ஓ பாடி ஒன் செகண்ட் B is a subclass. Must give body structure. கண்டிப்பாக அதுக்கு பாடி ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். கர்லி பிரேசஸ் கொடுத்து உள்ளுக்குள்ளே ஜஸ்ட் பிரிண்டாவது நமக்கு கொடுக்கணும். எல்லா மெத்தடும் which are available in parent class. parent classன்றது இங்கே ஏல இருக்கிற எல்லா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கும் சப் கிளாஸில் கண்டிப்பாக நாம் இங்கே கொடுக்கணும். டெஸ்ட்டுக்கும் டெஸ்ட் 1 ரெண்டு மெத்தடுக்கும் பாடி ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுக்கணும், இல்லைனா நமக்கு எரர் த்ரோ பண்ணும். நார்மல் மெத்தட் டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேனாட் கிரியேட் ஆப்ஜெக்ட். நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு எப்பவுமே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. யூஸ்வலாக நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுவோம், ஒரு கிளாஸ்க்கு நியூ அப்படின்னு கொடுத்துட்டு ஏ அப்படின்ட்டு தான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு நாம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. பட் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் பண்ண முடியாது, ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ரெஃபரன்ஸ்னால் ஏ ஈக்குவல் டு ஏ, அதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். நேம் கொடுத்து அதை வேணால் யூஸ் பண்ணலாம். பட் ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் கீவேர்ட் cannot be used for abstract methods and class. அப்ஸ்ட்ராக்ட் இருக்கிற கிளாஸ்க்கோ அப்ஸ்ட்ராக்டில் இருக்கிற மெத்தட்ஸ்க்கோ ஃபைனலாக நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு பாடி ஸ்ட்ரக்சர் இன்னொரு கிளாஸில் தான் நம்ம கொடுக்க முடியும். அதுதான் அப்ஸ்ட்ராக்டோட ஸ்பெஷாலிட்டி. இங்கே அப்ஸ்ட்ராக்ட் ஃபைனல்னு கொடுத்துட்டோன்னா நம்ம அங்கே வந்து எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது, பாடி ஸ்ட்ரக்சர் கொடுக்க முடியாது. அந்த ரீசனுக்காக ஃபைனல்ன்றதை யூஸ் பண்ண முடியாது. கேன் ஹேவ் நெஸ்டட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே அப்ஸ்ட்ராக்ட் நெஸ்டட் கிளாஸ், அதுவும் அப்ஸ்ட்ராக்டாக தான் இருக்கணும். நெஸ்டட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்றத நம்ம கம்பல்சரி வேணும்னா யூஸ் பண்ணலாம், நாட் நெசசரி. கேன் டிஃபைன் ஸ்டாட்டிக் மெத்தட் இன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்.
நார்மல் மெத்தட் மட்டும் இல்லை, ஸ்டாட்டிக் மெத்தடும் நம்ம தேவைன்னா கொடுக்கலாம். அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷனோட ஸ்பெஷாலிட்டி. கம்பல்சரி ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இருக்கும். இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் கிளாஸ். திரும்ப ஒரு முறை ரீகால் பண்ணலாம். அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு கொடுக்கணும் கிளாஸ்க்கு. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கம்பல்சரி கொடுக்கணும், பாடி ஸ்ட்ரக்சர் கொடுக்கக்கூடாது. ஸ்டாட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்லை பப்ளிக் வாய்ட் டெஸ்ட் நார்மல் மெத்தடும் நம்ம தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம். அதுவும் கம்பல்சரி கிடையாது. பட் கம்பல்சரி எதுன்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கொடுக்கலாம். நெஸ்டட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தேவைப்பட்டால் நம்ம கொடுக்கலாம். ஒரு கிளாஸ் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அது சப் கிளாஸ் ஆகுது. பின்றது இங்கே அந்த இடத்துல பாடி ஸ்ட்ரக்சர் கம்பல்சரி. எத்தனை அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கோ அத்தனை பாடி ஸ்ட்ரக்சர் அங்கே கொடுத்தாகணும். எல்லா மெத்தடுக்கும் 2 மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் 2 கொடுத்துருக்கேன். இதில் 1 கொடுத்துட்டு 1 கொடுக்கலன்னா எரர் த்ரோ பண்ணும். ஸோ 2மே நம்ம கம்பல்சரி, அதுக்கு நம்ம கொடுத்தாகணும். ரீகால் பண்ணிக்கலாம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மஸ்ட் பி டிக்ளேர்ட் ஆஸ் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கொடுக்கணும். அண்ட் மஸ்ட் ஹவ் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், கண்டிப்பாக அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஒன்று இருக்கணும். கேன் ஹேவ் நார்மல் மெத்தட் அண்ட் நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். 2 மெத்தடும் இருக்கலாம். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம், நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம். அதில் 4th பாயிண்ட் இருங்க டைப் பண்ணிடுறேன். which has no body structure. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு பாடி ஸ்ட்ரக்சரும் கொடுக்கக்கூடாது. செமிகோலனில் மட்டும் தான் கொடுத்து போகிறேங்க. கேன் ஹேவ் நார்மல் மெத்தட் அண்ட் நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். சப்கிளாஸ் மஸ்ட் கிவ் பாடி ஸ்ட்ரக்சர் மெத்தட் which are available in parent class. பேரண்ட் கிளாஸில் இருக்கிற மெத்தடுக்கு எல்லாத்துக்கும் இங்கே நம்ம பாடி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவோம். cannot create abstract class can have create reference. final keyword cannot be used for abstract methods and class. ஃபைனல்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண முடியாது. இதுக்குள்ளே நெஸ்டட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். நெஸ்டட் ஸ்டாட்டிக் மெத்தட்